தங்களின் 10 வருட கோரிக்கையான கழிவுநீர் கால்வாய் இன்னும் ஒரு சில தினங்களில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என காத்திருந்த கிராம மக்களுக்கு பழைய குருடி கதவை திரடு என்ற கதையாக கட்டி முடிக்கப்பட்ட 20வது நாளிலேயே கால்வாய் சுவர் இடிந்து விழுந்த கொடுமையின் உச்சம்தான் இந்த காட்சிகள். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தை அடுத்துள்ள ஓலப்பாளையம் கிராமத்தில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மழைக்காலங்களில் இந்த பகுதியில் தேங்கும் மழை நீரில் கழிவு நீரும் கலப்பதால் சுகாதார கேடு ஏற்படுவதாக கூறி வந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டுமென கடந்த 10 வருடங்களாக போராடி வந்தனர். இதன் எதிரொலியாக அந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வளர்ச்சி அலுவலர் உத்தரவு பிறப்பித்தார். இதற்காக 500 மீட்டர் தொலைவில் 6,80,000 ரூபாய் செலவில் புதிதாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஒப்பந்தம் வழங்கப்பட்டு கடந்த 20 நாட்களாக கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு வந்தது. விறுவிறுப்பாக நடந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் முடியும் தருவாயில் இருந்த நிலையில் மாரியம்மன் கோவில் அருகே 100 மீட்டருக்கு கால்வாயின் சுவர் இடிந்து விழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கோரும் அப்பகுதி மக்கள் 10 வருடங்களாக போராடி பெற்ற கழிவுநீர் கால்வாய் தரமற்ற பொருட்களை கொண்டு கட்டப்பட்டதால் கட்டப்பட்ட வேகத்திலேயே இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டினர். 10 வருஷமா இந்த டிச்சு செலெக்ஷன் ஆச்சு போடவே உள்ள. இப்போ தான் டிச்சு ஆரம்பித்து போட்டாங்க. போட்டு மக்கினாலே இந்த டிச்சு விழுந்துருச்சுங்க சார். இந்த தரமான அந்த சிமெண்ட்டு ஜல்லி இதெல்லாம் இல்லாதனால விழுந்துருச்சிங்க. கம்பிகள் இல்லாமல் வெறும் மணல், ஜல்லி, சிமெண்ட் கலவையை கொண்டு கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் சின்ன குழந்தை ஏறி நின்றால் கூட இடிந்து விழும் அளவுக்கு கட்டுமான பணிகள் தரமற்று இருப்பதாக கூறினர். சுத்தமாக ஒரு கம்பி கூட இல்லைங்க. வெறும் எம்சாண்டு ஜல்லி மணல் மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. அது சிமெண்ட்டு சுத்தமாக கிடையாது. பாதிக்கு பாதி இல்லை. கீழே வெறும் எம்சாண்டு மட்டுமே வச்சு மேலே காங்கிரீட் போட்டதுனால அது தண்ணி ஊறி அது கீழே ஒரு சைடு பூரா சாஞ்சிருச்சு. அதை நீங்களும் எல்லோரும் பார்க்கலாம். உள்ளே விழுந்துருச்சு. அது கேட்டால் அதிகாரிகளும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லலை. நீங்கள் தான் சரியான எங்களுக்கு தீர்வு எங்களுக்கு வாங்கி தரணும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒப்பந்ததாரர் மற்றும் கள ஆய்வு மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கிராம மக்கள் தரமான கழிவுநீர் கால்வாயை கட்டித்தர வேண்டுமென ஒட்டுமொத்த கிராம மக்களின் சார்பாக கோரிக்கை விடுத்தனர். இந்த கழிவுநீர் திட்டத்தினை மேற்பார்வை செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கழிவுநீர் தரமற்ற முறையில் கட்டிய ஒப்பந்ததாரரை மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் இனி வருங்காலங்களில் எந்த இடத்திலுமே ஒப்பந்தம் கட்டுமான பணிகளை நடத்தாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.